கம்பி கடப்பார் கம்பி அங்கே வச்சாங்க செடியில். அது எடுத்து போனாங்களாம், அங்கேயே விட்டுட்டு கிடைக்குதா இன்னும் இன்னக்கா பார்த்து எடுத்து. நமக்கு ஆர்வம் வந்து நீ என்ன சொல்லிட்டு போனாப்புல? எல்லா இடத்துலையும் பாதி பாதியாக எல்லா இடத்துலையும் பாதி பாதி விட்டுரு பாண்டியான்னு தான் தான் சொன்னேன். பையக்குள்ளே உட்கார வச்சு நம்ம எத்தனை பேர் இருந்தாங்க? நீ, நான், மெட்ராஸ் அம்மிட்டு பையன், காளி, மணி எல்லாம் தான் இருந்தோம். பட்டு எல்லப்பனாங்க வந்தான். அப்புறம் எல்லா இடத்துலையும் ஆளுக்கு பாதி பாதி விடுனாப்புல. இவன் இப்போ மாற்றி மாற்றி பேச எந்த ஒருத்தலாம் அவனா எனக்கு வானா கெட்ட பேர் வானா ஒருத்தனுக்கா விட்டு போட்டான்னு சொல்லுவான். நீ அது அதுலேயும் விட்டுரு, அவனுக்குள்ளே மாற்றி போகிறான்னு சங்கட்டமாக இருந்தாக்கா அது அவங்க விருப்பம். நீ சொன்னா ஆறுமுகம் சரிக்கா ஆறுமுகம் அவங்க கட்டுப்பட்டு வரட்டும்னு நீ சொல்லிட்ட. அது அவங்களும் அண்ணன் தம்பிக்குள்ளே முடிவு பண்ணிட்டேன்னும் போது இல்லை ஆளுக்கு பாதி பாதி தான் வைக்கணும். அந்த ஒரு இடம் மட்டும் மேலே இருக்கிறது மட்டும் அந்த சிற்பாத்தம்பாக மட்டும் மணி கூட்ட சொன்னாப்புல. வீட்டுக்கு பதில் அது மணி விட்ருங்க, அதில் யாரும் கேட்கக்கூடாதுன்னாப்புல. வீட்டுக்கு பதில் இவன் மாற்றி மாற்றி பேசுறது எந்த விதத்தில் இப்போ என்னான்றான் வா முடியுமா உனக்கு ஒப்பம் எழுதாடா கூப்பிட்டு போகிறான் அது அத்தேன்றான். அது நான் எழுதி கொடுத்துட்டு போனாலும் சொல்கிறது அப்புறம் சம்பாதிச்சு சொத்து சம்பாதிச்சு பாதுகாத்து தான் சொல்லிட்டு போகிறேன். அந்த வீட்டில் பாதி விட்டு போ, நீ அதில் போய் வீட்டில் போய் நிலத்தில் போய் பாதி எடுத்துக்க அவன் மணி பையன் ஓட்டுறதுல வீட்டில் பாதி விட்டு போ, அதுலேயும் வீட்டில் பாதி எடுத்துக்க இதுலேயும் வீட்டில் பாதி அது ஏச்சேன்றான். சரி அது முட்டின்னு ஏச்சேன்றான். அது பிரச்சனை வருது. அப்புறம் ஒன்று வச்சு நேராக பேசி தான் விட்டேன். என்கிட்ட இன்னும் வரல யாரும். வந்தாங்கன்னா பேசிக்கலாம் தான் விட்டேன். வரட்டும் வந்தால் சொல்ல மாட்டோமா? அப்பா வீட்டிலேருந்து காட்டிலேருந்து உங்களுக்கு பாதி பாதியாக ஓடி சொல்லிட்டான்பா. நீ என்னப்பா சொல்லு? இல்லை வீட்டில் சொல்ல, வீடு காலி இந்த வீடு காலிக்குன்னா சிற்பாதான் பாகம் மணிக்கு அது மேற்கு இருக்குது. அது என்ன யார் இடம்? அது மாறிக்கொள்ள. அந்த மாறிக்கொள்ள மணிக்கு விட்டுடணும் வீட்டுக்கு பதில். இல்லை வீடு விட முடியாதுன்னா அப்படியே கூட சொத்து அமைத்துன்னு வீட்டை கொண்டு விட்டுடணும். ஏதாவது முடிவு வரட்டும். சும்மா கராமரம் கத்தின்னு சத்தம் போடுற வேலை இருக்கக்கூடாது. அதான் நல்லா அன்றைக்கி எழுதிக்குது பண்ணிக்குது.